தயவு செய்து பழனிக்கு வர்ற நீங்க இந்த 4 தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. அதுலயும் 3வது தப்பு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்லல, முருகனே சொல்றதா நினைச்சு இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே பழனிக்கு வர்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. நான் சொல்றது சரி அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. பழனிக்கு பாத யாத்திரை போற வழியில நிறைய இடங்கள்ல இலவச அன்னதானம், பால், பழம் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிடுற முருக பக்தர்கள் பிளேட்டு, கப்பு, பழத்தோல் இது எல்லாத்தையும் அப்படியே ரோட்லயே போட்டு போயிடுறாங்க. தயவு செய்து அன்னதானம் கொடுக்குறவங்கள்ட்ட சொல்லி ஒரு குப்பை தொட்டி வைக்க சொல்லி அதுல போட்டீங்க அப்படின்னா அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்க ரோட்ல போடுறதுனால நிறைய விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதை கிளீன் பண்றவங்க மனநிலையை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தப்பை நீங்க பண்ண மாட்டீங்க. அடுத்ததா நீங்க பாத யாத்திரை வரும்போது முடிஞ்ச வரைக்கும் ரோட்ல நடக்கிறத தவிர்த்துட்டு பாத யாத்திரைக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க பாதையில பயன்படுத்தி நடக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க நடக்கும்போது செல்போன் யூஸ் பண்றது, நடு ரோட்ல குறுக்க ஓடுறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத யாத்திரை வரும்போது கால்வலி தெரியாம இருக்கிறதுக்காக சாமி பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு வர்றீங்க. அதுல தப்பே கிடையாது. ஆனா ஒரு சிலர் சாமி பாட்டு இல்லாத சினிமா பாட்டை போட்டு அதுவும் நடு ரோட்லயே ஆடிக்கிட்டு வர்றாங்க. இதை பாக்குறப்ப கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தயவு செய்து இதை பண்ணாதீங்க. நடு ரோட்ல வர்றது உங்களுக்கும் சேஃப் கிடையாது. நிறைய பேர் முறையா மாலை போட்டு விரதம் இருந்து அரோகரா சொல்லி பழனிக்கு முருகனை பார்க்க வர்றாங்க. அவங்கள உங்களோட செயல் கஷ்டப்படுத்தாம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபைனலா நம்ம எல்லாருக்காகவும் பழனி மலை மேல முருகன் கண் கண்ட கலியுக தெய்வமா வேண்டினவங்களுக்கு வேண்டிய வரத்தை வேண்டபடியே கொடுக்கறதுக்காக தான் இருக்காரு. ஸோ பூசத்தப்ப பயங்கர கூட்டமா தான் இருக்கும். அந்த சமயத்துல எல்லாரையும் போட்டு தள்ளாம அவசரப்படாம பொறுமையா நிதானமா காவல்துறை அல்லது கோவில் ஸ்டாப் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாவே முருகனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். நாங்களும் பழனிக்கு பாத யாத்திரையா தான் வர்றோம். அதோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி நாங்க வீடியோவா போட்டுடுறோம். உங்களோட பாத யாத்திரை வெற்றிகரமா முடியணும் அப்படின்னு முருகன்ட்ட வேண்டிக்கிறோம். முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா முருகனோட அருள் இருந்தா நம்ம பழனியில சந்திக்கலாம். பாய்.